ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி தோசை பூரியோட சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான வெஜிடபிள் குருமா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு வெஜிடபிள் குருமா செய்யறதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேங்க. இதோடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, சின்னதாக மராட்டி மொக்கு ஒன்று, ஒரு ஏலக்காவும் கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துருக்கேங்க. இதோடவே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இதோடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோடவே ஃப்ரெஷ்ஷாக 1 கப் அளவுக்கு பட்டாணி வந்து எடுத்திருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸையும் சேர்த்தாச்சு. இதோடவே 1 கப் அளவுக்கு கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி எல்லாம் உங்களோட தேவைக்கான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காயையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ காயோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல மல்லிப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி தூள். இதோடவே 1 டீஸ்பூன் போல மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல கரம் மசால் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கரம் மசால் தூள் இல்லைன்னா கறி மசால் தூள், இல்லைன்னா சிக்கன் மசால், மட்டன் மசால், அந்த மாதிரி பொடிகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே காயோட கலந்து விட்டுருவோம். இப்போ பொடிகளையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இதோடவே நம்ம காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப் போல தண்ணி வந்து சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கலாம். காய்க்கு மட்டும் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க இதில், அதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்றதுக்காக மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் போல துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. இதோடவே ஒரு 7-8 உடைச்ச முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரிக்கு பதிலா பொட்டுக்கல்ல கூட நீங்க 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கிறேங்க. கசகசாவும் முந்திரியும் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்க, தேங்காய் பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட காயும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கொதி விட்டனால காயெல்லாம் நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம குருமாக்கு தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட குருமா வந்து நல்லா திக்காக இருக்கிறனால தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரை அலசி நான் ஒரு 2 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி குருமா வந்து செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு கொதிச்சு வரும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆகி கிடைக்கும். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறனால நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால கொஞ்சம் தண்ணியாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிருவோம். இப்போ பாருங்க, நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கமன்னு சூப்பரான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தோட கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ்வை வந்து அணைச்சிட்டேன். இதோட கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம்.
அவ்வளோதான், நல்ல சுட சுட சூப்பரான ஸ்டைலில் நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு குருமா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.